போன தடவை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாருங்க, இந்த இந்த பாயிண்ட் வந்து அரசு காலனி பாயிண்ட். இந்த அரசு காலனி பாயிண்ட்ல 2 பேர் என்ன வாட்ச் பண்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து 5 மணி. இந்த பாயிண்ட் வந்து பெரிய காளிபாளையம் 10 மணி. இவங்க 2 பேரும் என்னை போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நாங்கள் பிடிச்சி செல்லை வாங்கிட்டோம். அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க. செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சோம். இவங்க தான் அவங்க முக்கிய புள்ளிகளோட இருக்கிறாங்க. இவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. யாரோட இருக்கான்னு பாருங்க. இவங்க தான் அவங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரும் இவங்க. இதை எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதுக்காக இங்கேயே 1 வாரம் 15 நாள் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அவசரத்தை ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த எஃப்ஐஆரும் போடல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது. வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்க தான். இது வேடசந்தூர். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த அவருங்க ஆசிட் அடிச்சது, என் மேல அடிச்சு ஆசிட்டு தவறி கீழே விழுந்து உடஞ்சி ஆசிட் அடிச்சது. இது பேப்பர் செய்தியா வந்திருக்கு. ஆசிட் அடிச்சாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான் அவங்க. இவங்க தான் அவங்க. இன்னொரு போட்டோ இருக்குப்பா. இன்னும் எல்லாத்தோட இருக்கிற போட்டோ இருக்குமே. ஸ்டாலினோட இருக்கிற போட்டோலாம் இருக்குமே, காணாத. இதுதான் அடிச்ச இடம். இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அப்படியே கிடக்குது. அந்த பேர்ல எனக்கு தெரியல தம்பி. ஆளே தெரிய காமிக்கிறேன். இப்ப நேத்து என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. நாங்க கொடுத்துருந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லி கன்மேன் ஒன்று போட்டாங்க. இப்போ போலீஸும் கூட போட்டிருக்காங்க. போன தடவை 2021 நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா வெளியிலிருந்து ரவுடியில கொண்டு வந்து என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்த கும்மராஜாவுக்கு தெரியும் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு. கும்மராஜா கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரவுடிகிட்ட கரூர் வந்தீங்கன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடும்னு சொல்லி மிரட்டிட்டார். இது நடந்த உண்மை. அது அந்த தேர்தலில் நான் தோத்து போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் பல்வேறு பிரச்சனைகள். இந்த மாதிரியான பின்னாடி ஃபாலோ பண்ணி வெளியாட்களை ரவுடிகளை பல வழக்குகள் இருக்கிறவங்க கூட ஃபாலோ பண்றாங்க. இந்த தடவை நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தடவை தகவல் வருது. என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூரில் நான் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை நான் டெல்லி வரைக்கும் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்குறேன். டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இங்கேயும் டிஜிபிக்கும் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ இருந்தே சந்தேகம் இருக்குது. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரும் தான் முழு பொறுப்பு. அதுக்கு அவரோட இருக்கிறார் எம்சிஎஸ். அவர் தான் ஆப்ரேட் பண்ணவர். இந்த வேடசந்தூர் தகராறுக்கு மானாமதுரையிலிருந்து அவங்களாம் மானாமதுரையிலிருந்து கால் கொண்டாந்தவங்க 2 பேர் அசோக்குமே எம்சிஎஸ் தான். அதனால இந்த தேர்தல் இந்த 2 நாள் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை பண்ணி தேர்தல் நிறுத்தணுங்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்றதா சென்னையிலிருந்து தகவல் எனக்கு. இதை எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால இவங்கனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இது இப்போ சொல்லல, பேப்பர் தர்றேன். டெல்லியில் ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்கக்கிட்ட நேர்லேயே சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் கன்மேன் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே ஆமை வேகத்தில். நான் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவன். நான் வந்து
ரைஃபிள் கிளப்பில் மெம்பர் ஆகி அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கன் லைசன்ஸ் கேட்டேன். எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுட்டாங்க, வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்பீல் பண்ணோம், அப்படியே கிடக்குது. என் பாதுகாப்புக்கு ஒரு கன் லைசன்ஸ் கேட்டால் கொடுக்கல. நான் இருந்தப்போ நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அப்போ நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னு விட்டுட்டோம். இன்னைக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் என் மேலே கேஸ் இருக்குதான், கிரிமினல் கேஸ். அந்த கேஸ் 41 கேஸ் இப்போ போட்டிருக்கிறதோட அந்த கேஸ் எல்லாம் என்ன கேஸ்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் அரசியல் கேஸ் வழக்குகள், புனையப்பட்ட வழக்குகள். கிட்டத்தட்ட ஒரு 10 வழக்குலேருந்து காஷ் பண்ணிட்டேன், 10 வழக்கு மேலே. இது எல்லாமே புனையப்பட்ட வழக்குகள். இதனால இதை காரணம் காட்டி எனக்கு கன் லைசன்ஸ் கொடுக்கல. ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்போ 2 நாளாக கூடவே ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. போலீஸை நான் கேட்கல, அதெல்லாம் அவங்களா போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இந்த தேர்தலில் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை டிஜிபிக்கும் இன்னைக்கு கலெக்டர், எஸ்பி எல்லாத்துக்கும் இன்னைக்கு பெட்டிஷன் அடித்து மெயில் அனுப்ப போகிறோம். ஏன்னா அவங்க தோத்துருங்கிற பயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும். நேற்று காரணமே அதுதான், நேற்று பிரச்சனைக்கு உண்டான உரிய காரணமே அதுதான். ஆனால் அவங்க கொடுத்த நோட்டீஸில் என்னையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையும் குற்றம் சுமத்தி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை சொன்னால் கலெக்டர் எங்கே கொடுத்தாங்கன்னா கொடுக்குற இடத்தையெல்லாம் போய் நம்ம என்ன பிடிச்சி கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால தமிழ்நாட்டில் கரூர் சட்டமன்ற தொகுதி பதட்டமான தொகுதி. இங்கே இருக்கிற ஆபீசர் எல்லாமே ஒரே எஸ்பி மட்டும்தான் மாறி இருக்கிறார். இப்போ இருக்கிற கலெக்டர் KKSSRுடைய பர்சனல் PA. அவர் எப்படி வேலை செய்வார்னு தெரிஞ்சுக்கினீங்க. எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் திமுகவினுடைய கைக்கூலிகளாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பர்மிஷன் போட்டால் கேன்சல், ஒரு நிர்வாகி கூட்டம் போடணும்னு சொன்னால் ஒன்றியத்துக்குள்ளே போடக்கூடாது, சரி காதப்பாறையில் போடக்கூடாதுங்கிறீங்க, வாங்கலில் போட்டால் வாங்கலில் போடக்கூடாது, சரின்ட்டு கொண்டாந்து இங்கே போட்டோம். 2000 பேர் கலந்துக்கிறதுல 400 பேர் தான் வந்தாங்க. வரல, அங்கேனா வருவாங்க விவசாயி, அந்த இடத்துலனா விவசாயி வருவாங்க, நிர்வாகி வருவாங்க, கட்சி நிர்வாகி. வரல, 400 பேர் தான் வந்தாங்க. அதனால நான் ஓட்டு கேட்க போகிற இடத்துல பூரா வண்டி வச்சு மக்களை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நாங்கள் ஊர்வலம் போகிறோம், அதுக்காக இப்போ ஃபோன் வந்துருச்சு, நீங்கள் வேணால் வாங்க காமிக்கிறேன், 500 ரூபா பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, அடைச்சி வச்சுட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட பட்டி போட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோம், பட்டிக்குள்ளே அடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க தேர்தல் கமிஷன். ஆனால் வீடு வீடு அடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் வேறு எந்த தொகுதியிலும் கிடையாது. நியாயமான தேர்தல் நடக்காது. அப்படி நடந்து நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு என்னை கொலை செய்கிறதுக்கான முயற்சியை இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசியல்வாதிகள் முயற்சி மேற்கொள்றதா தகவல், ரகசிய தகவல். இது ஏற்கனவே போன தேர்தல் நடந்தது, கும்மராஜாவுக்கு தெரியும், அப்போ இருந்த எஸ்பிக்கு அது தெரியும். அதனால அந்த வாக்கில் போயிடுச்சு, நான் விட்டுட்டு அதை பற்றி பெருசாக பேசலை. இப்போ கிடைக்கிற தகவல், உளவுத்துறை தகவலை வச்சு தான் நான் டெல்லிக்கு பெட்டிஷன் போட்டேன். டெல்லியில் போய் பார்த்தேன், நான் வேறு வேலையாக போயிருந்தப்பவும் பார்த்தேன். நான் அவங்க தான் எங்கள் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. இப்போ கூட அவங்க ஏதாவது 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கரூரில் சாப்பிட்டுட்டு இருந்தது. அதே ஆள் பாருங்க, அதே ஆள் இங்கே கரூர் சக்தி மெஸ்ஸில் சாப்பிட்றாரு. இதுதான் நிலைமை, கரூரோட அரசியல் நிலைமை. அதனால கோயில் நிலைமை, அதனால எதுவாக இருந்தாலும் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யான தகவல். நாங்கள்